ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 67% பென்ஷன் உயர்வு, 3 மடங்கு கிராஜுவிட்டி, அரசு ஓய்வூதியர்களுக்கு புதிய தகவல் என்னன்னு பார்க்க போகிறோம். 8வது ஊதியக்குழு அமலாக்கத்தை முன்னிட்டு மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் பெரும் எதிர்பார்ப்பில் உள்ள நிலையில் கூட்டு ஆலோசனை அமைப்பின் தேசிய கவுன்சில் NCJCM சமர்ப்பித்துள்ள விரிவான பரிந்துரைகள் முக்கிய கவனம் பெற்றுள்ளன. ஏப்ரல் 14, 2026 அன்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த குறிப்பாணையில் பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டு ஓய்வூதியதாரர்களின் நிதி பாதுகாப்பை வலுப்படுத்த பல முக்கிய மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. குறிப்பாக பங்களிப்பு அடிப்படையிலான தேசிய ஓய்வூதிய முறை NPS மற்றும் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டமான OPS முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் ஓய்வூதியதாரர்களுக்கு நிலையான மற்றும் உறுதியான வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரிந்துரைகளில் மிக முக்கியமான ஒன்று ஓய்வூதிய கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை முன்வைப்பதாகும். தற்போது கடைசி சம்பளத்தின் 50% அளவில் வழங்கப்படும் ஓய்வூதியத்தை 67% உயர்த்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குடும்ப ஓய்வூதியத்தையும் 50% அளவில் வழங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. வயது அதிகரிக்கும் போது மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு 65 வயது முதல் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 65 வயதில் 70%, 70 வயதில் 75%, 75 வயதில் 80%, 80 வயதில் 85%, 85 வயதில் 90% மற்றும் 90 வயதில் 100% வரை ஓய்வூதியம் உயர்த்தப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது வயதான ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும் முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. பணிக்கொடை கிராச்சுவிட்டி தொடர்பாகவும் பெரிய மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. தற்போது உள்ள ரூபாய் 25 லட்சம் உச்சவரம்பை 3 மடங்கு உயர்த்தி ரூபாய் 75 லட்சமாக மாற்ற வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. மேலும் பணிக்கொடை கணக்கீட்டில் 30 வேலை நாட்களுக்கு பதிலாக 25 வேலை நாட்களை அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்றும் 33 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர்களுக்கு உள்ள 16.5 மடங்கு வரம்பை நீக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனால் நீண்டகால சேவை செய்த ஊழியர்களுக்கு அதிக நிதி பலன் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இதற்கு கூடுதலாக ஓய்வூதியதாரர்களின் அன்றாட வாழ்க்கையை எளிதாக பல நலத்திட்டங்களும் முன்மொழியப்பட்டுள்ளன. நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் ஓய்வூதியதாரர்களுக்கு வீட்டு செலவுகளை சமாளிக்க வீட்டு வாடகைப்படி HRA வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இடம்பெற்றுள்ளது. மேலும் மருத்துவ உதவி தேவைப்படும் நபர்களுக்கு பராமரிப்பாளர் படி வழங்க வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது வயதானவர்களின் மருத்துவ செலவுகளை குறைக்கும் வகையில் உதவும். ஊதிய அமைப்பிலும் பெரிய மாற்றங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை தற்போதைய ரூபாய் 18,000 ரூபாய் 69,000 ஆக உயர்த்த வேண்டும் என்றும் அதற்காக 3.833 என்று ஃபிட்மென்ட் ஃபேக்டரை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆண்டு ஊதிய உயர்வு விகிதத்தை 3% 6% இரட்டிப்பாக்கவும் முன்மொழிவும் உள்ளது. இந்த பரிந்துரைகள் அனைத்தும் நடைமுறைக்கு வந்தால் அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் நிதி ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.